வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது ரவா தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ ரவா தோசை வந்து மொறுமொறுப்பாக பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மொறுமொறுப்பு வர்றதுக்காக ஒரு டிப்பு வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முதல்ல ஒரு கப் வறுத்த ரவை எடுத்துக்கலாம். அடுத்து 3/4 கப் அரிசி மாவு, அரை கப் மைதா ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிரும். தேவையான அளவு உப்பு, சுகர் 1 ஸ்பூன், 10 கேஷ்யூ நட் அதாவது முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெப்பர், அடுத்து துருவின 3 ஸ்பூன் இஞ்சி, அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், அடுத்து கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க, நல்லா முங்குற அளவு ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஊறி வர்றப்போ அதோட குவான்டிட்டி வந்து அதிகமாகும். ஸோ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து ஒரு 3/4 மணி நேரம் நல்லா ஊறணும். இதனால் மூடி போட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. ரவை வந்து தண்ணியில் ஊறி எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து இப்படியே வந்து நம்ம தோசை ஊற்றக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ ரவா தோசைக்கு வந்து மாவு வந்து தண்ணியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக வரும். ஸோ இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம், அடுத்து ஒரு அரை கப் ரவை. ஸோ இந்த மாதிரி அரை கப் ரவையை வந்து கடைசியாக நம்ம சேர்க்கறதுனால நல்லா மொறுமொறுப்பு தரும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ ஊற்றி தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கடைசி நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் அந்த ரவையை சேர்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து மொறுமொறுப்பாக வரும் தோசை. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தோசைக்கல்ல எண்ணெய் தடவிக்கோங்க. அடுத்து மாவு சும்மா அப்படி ஊற்றினா போதும், தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே வைங்க, அப்போ தான் வந்து நல்லா வேகும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க சுற்றி. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா கலர் மாறிடுச்சு. இப்போ தோசையை திருப்பிடலாம். ஸோ எல்லா இடத்துலையும் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா திருப்புங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு. ஸோ அடுத்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஈஸியான தோசை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.